கவனமா இருக்கணும். அதுல மட்டும் கவனமா இருக்கணும். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை அதுல அது உங்க வேலை. தேவன் வேலையை கரெக்டா செய்வாரு. ஆத்மா வாழ்கிறது போலதான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகிப்போம். ஆனா உங்க ஆத்மாவை, அதாவது சிந்திப்பது, உணர்வது, அறிவது, செயல்படுவது, இந்த நாளில் முதலாவது வருவது சிந்திப்பது. ஆகவே இந்த சிந்தைய நீங்க தேவனை விட்டு விளக்கிட்டா, வார்த்தை விட்டு விளக்கிட்டா, பிரச்சனைக்குள்ள உங்கள் சிந்தைய கொண்டு போயிட்டாவே நீங்க நஷ்டப்பட்டு போவீங்க. என்ன பாஸ்டர் லாபம் உண்டாகும்னு சொல்லிட்டு இது மாதிரி நஷ்டப்பட்டு போவீங்கன்னு சொல்றீங்களே, நான் கரெக்டா வசனத்தை உங்களுக்கு போதிக்கிறேன். அதனாலதான் ஏற்கனவே சொன்னேன், உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க விரும்புகிறேன். ஆனா இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில நீங்களும் நானும் விசுவாசத்தினால் நீதியாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இங்க இருக்கிற குழந்தைகள், இங்க பிஎஸ் சிஸ்டத்துல இருக்கிறவங்க, எனக்கு முன்னால என்ன பார்த்துட்டு இருக்கிறவங்க, பின்னால இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன், நீதியின் பலனால் உங்களுக்கு லாபம் உண்டாகும். நீதியின் பலனால் உங்களுக்கு லாபம் உண்டாகும். நீதியின் பலனால் உங்களுக்கு லாபம் உண்டாகும். ஆமென். நீதியினால் ஸ்திரப்படுவாய், கொடுமைக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை. அதாவது இந்த நீதியை குறித்த சத்தியத்துல நம்ம ஸ்திரப்பட்டிருக்கணும். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அதை செய், இதை செய், அதை விட்டு இதை விட்டு, நீ அதை செய்யல இதை செய்யல, அதனாலதான் ஆண்டவனை ஆசீர்வதிக்க முடியல, நீ உண்மையா இல்ல, நீ ஒழுங்கா ஜெபம் இல்ல, இப்படி குற்ற உணர்வையே உண்டு பண்ணுகிற ஒரு வெளிச்சம் யாருக்குள் இருந்தாலும் அவர்கள் நீதியின் பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. நீதியின் பலன் செய்து பெற்றுக்கொள்வதில்லை. நீதி விசுவாசத்தினால் வந்தது போல நீதியின் ஆசீர்வாதமும் நீங்க விசுவாசிக்க விசுவாசிக்க அந்த நீதியின் ஆசீர்வாதம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு லாபமாக பிதாவிடத்திலிருந்து உங்களுக்கு வரும். அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. வலது இடதுபுறம் பார்த்து உங்களுக்கு நீதியின் பலன் வருதுன்னு சொல்லுங்க. நீதியின் பலன், நீதியின் பலன். ஐயா நீதிமான், நீங்களும் நானும் நீதிமான் பனையை போல செழித்து லிபனோனில் உள்ள கேதுருவை போல நான் என்ன செய்வேனா, வளருவேன். இந்த சத்தியத்துலதான் ஒருவர்கள் உறுதியா இருக்கும் போது அவங்க வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. கிறிஸ்தவ ஜீவியத்துல, ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க செழிப்பாங்க. நீதிமான் விரும்பி கேட்கிற காரியம், நீ கிறிஸ்துவுக்குள் நீதி ஆக்கப்பட்டபடியால் நீதியின் பலனாக நீ எதை விரும்பி கேட்கிறாயோ அதை எதற்குள் கொடுப்பார். தேவன் தம்முடைய குமாரன் பலியானதை சுகந்த வாசனையாக காணிக்கையாக அவர் முகர்ந்து விட்டார். ஆகவே தேவன் உங்களை நீதியுள்ள கிறிஸ்துவுக்குள்ளே நீதிமானாய் பார்க்கிறபடியால் நீங்கள் விரும்பி கேட்கிற காரியத்தை தம்முடைய குமாரனோடு கூட உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உங்க மேல டெக்ளரேஷன் பண்ண போறேன். சங்கீதம் 112 முக்கியமான ஆசீர்வாதம். சங்கீதம் 112 பிரைஸ் ஜீசஸ் காசி ஹலா கோஷி. சங்கீதம் 112 1 2 3 வாசிக்க போறோம். 1 2 3. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளை மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும்
நீங்க கிறிஸ்துவுக்குள் நீதி ஆயிட்டீங்க, அது மாறவே மாறாது. ஆமென். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். ஆகவே அவன் வீட்டுல என்ன இருக்குமா? ஆஸ்தியம் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டிலே இருக்கும். கரங்களை தட்டுங்க. இன்னைக்கு என்னைக்கு இல்லாம எக்காலத்தை கொண்டு வந்திருக்கிற ரொம்ப நாள் ஆச்சு ஊதி. ஆனா எனக்கு ஊது அப்படின்னாரு. உங்க வீட்டுல நீதியின் பலனாக ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும். இயேசு பலியானதுக்குள்ளே, இயேசுவின் பலியை பிதா சுகந்த வாசனையாய் முகர்ந்ததற்குள்ளே அவர் உங்கள் மேல் கோபம் உள்ளவராய் இல்ல, அன்பானவராக. அவர் உங்களை தண்டிக்கிறவராய் அல்ல, உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறபடியால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவது இல்லை. கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேல் ஆக்குவார், வாளாக்காமல் தலை ஆக்குவார். தேவன் தமது வானமாகிய பொக்கிஷ சாலையை திறப்பார். உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை, உங்கள் குடும்பங்கள் மேல், உங்கள் பிள்ளைகள் மேல், உங்கள் சரீரத்தின் மேல் ஆசீர்வாதத்தை தேவன் என்ன செய்வார்? கட்டளையிடுவார், கட்டளையிடுவார். நானும் அந்த வார்த்தையோடு சேர்ந்து இந்த நாளில் என் மேலே, உங்கள் மேலே கிறிஸ்து சிலுவையில் உண்டு பண்ணின நீதியின் பலனாகிய ஆசீர்வாதத்தை கட்டளையாய் பேசுகிறேன், கட்டளை இட்டுகிறேன். I command that the life of Jesus flow in all your areas. I command let the life of Jesus, what he finished on the cross, let you enjoy all the finished works blessing from today than ever before. இதுவரை இல்லாத அளவுக்கு இன்று முதல் இந்த வெளிச்சத்துக்குள்ளே, வெளிப்பாட்டுக்குள்ளே நீதியின் பலனாகிய ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே தேவன் கட்டளை இடுகிறார். எல்லா ஏரியாவிலும் பிரேக் த்ரூ, எல்லா ஏரியாவிலும் கர்த்தருடைய கரத்தை, கர்த்தருடைய கிருபையை, கர்த்தருடைய தயவை நீங்கள் காண போவது நிச்சயம். Oh, amen. Hallelujah, hallelujah. ரெண்ட சொல்லி முடிக்கிறேன். நோவா சுத்தமான மிருகம், சுத்தமான பறவையில் சிலவற்றை தெரிந்து கொண்டு பலிபீடம் கட்டி பலியிட்டான். நல்லா கவனிங்க. அது என்ன பலி என்று வாசிக்கிறோம்? தகன பலி. நோவா இட்ட பலி என்ன பலி? மறுபடியும் தம்பி, நோவா ஆதியாம் விட்டு அது கொண்டு வா. மறுபடியும் இட்ட பலி என்ன பலி? சத்தப்பட்டு சொல்லுங்க, தகன பலி. சொல்லுங்க, சத்தப்பட்டு சொல்லுங்க, தகன பலி. சத்தப்பட்டு சொல்லுங்க, தகன பலி. ஓகே, 8:20 8:20 அதை வாசிக்க போறோம். 1 2 3 வாசிங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகள் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். முதலாவது சுத்தமான மிருகம், சுத்தமான பறவை. இரண்டாவது என்ன பலின்னு கேட்பேன், தகன பலின்னு சொல்லணும். இரண்டாவது என்ன பலி? இப்பதான் நீங்க யோசித்து பார்க்கணும். இந்த பலியை குறித்தே கர்த்தர் எங்கதான் ஆரம்பிக்கிறார்னா, லேவியராகமத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலியை குறித்தே சொல்லுகிறார். ஏமா? ஆனா இங்க முத நோவா என்ற மனுஷன் தான் பைபிள்ல சுத்தமான மிருகம், சுத்தமான பறவைகள் சிலவற்றை தெரிந்து கொண்டு பலிபீடம் கட்டி தகன பலியாய் பலியிட்டான். லேவியராகமத்துல தான் பலிகள் வருகிறது. அந்த பலிகள் சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, போஜன பலி, சமாதான பலி, தகன பலி. இந்த பலியிலேயே பரிசுத்தமானது தகன பலி. இந்த பலியிலேயே பரிசுத்தமானது எதுன்னு கேட்பேன், தகன பலின்னு சொல்ல. இந்த பலியிலே பரிசுத்தமானது எது? தகன பலி. சரி, இவனுக்கு எப்படி அந்த ஐடியா வந்துச்சு? ஆண்டவருக்கு பலி செலுத்தணும்னா சுத்தமான மிருகம், சுத்தமான பறவை. ஐயா,
பழைய ஏற்பாடு ஏற்கனவே நிழல் சொன்ன, புதிய ஏற்பாடு இயேசு பொருள். பழைய ஏற்பாட்டில் இயேசு பலியா இருக்கிற இடமெல்லாம் இயேசு நிழலா இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இயேசு பொருளாக பலி ஆனார். கரத்தை உயர்த்தி. அப்ப இங்க ஆதியாகமம் 8ல இங்க சுத்தமான மிருகம், சுத்தமான பறவை பலி என்று பார்க்கிறோம். இங்க இயேசு என்னவா இருக்கிறார்? நிழலாய் இருக்கிறார். எதற்கு நிழலாய் இருக்கிறார்? எதற்கு நிழலாய் இருக்கிறார்? சுத்தமான மிருகம், சுத்தமான பறவை. ஹல்லேலூயா. ஆனா இயேசு புதிய ஏற்பாட்டிலே உங்களில் பாவம் உண்டு என்று சொல்லி என்னை யார் குற்றப்படுத்த முடியும்? உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அப்ப இயேசு இந்த பூமியில மாம்சத்துல வெளிப்பட்டு சிலுவைக்கு போகிற மட்டும் அவர் எப்படித்தான் இருந்தார்? சுத்தம். அவருக்கு தெரியும், நான் பரிசுத்தமான பலியா, பழுதற்ற பலியா, நான் தேவனுக்கு மக்களுக்காக சுகந்த வாசனையான காணிக்கையா பலியா தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆகவே இயேசு இந்த உலகத்தில் இருந்த போது ஒன்றை அறிந்திருந்தார், நான் தேவனுக்கு பரிசுத்தமா பலியாகணும். அதைத்தான் இங்க நிழலாய் பார்க்கிறோம். கரத்தை உயர்த்தி. அடுத்தது தகன பலி. அடுத்து என்ன பலி சொல்லுங்க? அடுத்தது என்ன பலி? இங்க தகன பலி. இந்த சுத்தமான மிருகம், சுத்தமான பறவை, தகன பலி இவருக்கு யார் சொன்னது? தேவன் தான் சொன்னார். யார் சொன்னது? தேவன் தான். எதுல சொல்லியிருப்பார்? ஒண்ணு மெல்லிய சத்தத்துல சொல்லியிருப்பார், இல்ல உள் உணர்வுல சொல்லியிருப்பார். ஆனா ஒண்ணு மட்டும் நான் வெளிப்பாடா சொல்றேன், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏற்கனவே பிரசவம் பண்ணிக்கிறேன். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுனாலதான் அந்த நோவா அந்த பேழை ஆயத்தப்படுத்தின போது அதுல கொஞ்சம் கூட அனுபவமே கொஞ்சம் கூட கிடையாது. ஆனா கிருபை கிடைத்தபடியால் அந்த கிருபையை வைத்து, அந்த கிருபையின் பலனாலே, கிருபை தந்த அறிவு, கிருபை தந்த ஞானம், கிருபை தந்திய எஃபிஷியன்சிக்குள்ளே அந்த பேழையை கட்டி முடித்தான். ஆமென். அப்ப நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த கிருபை கிடைச்சோன அவன் எந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டான்? இயேசு பலியாகிறதை குறித்தும் இயேசு தகன பலியாகிறதை குறித்தும் வெளிப்பாட்டை நோவா பெற்று கொண்டான். நல்லா கவனிங்க. கிருபை கிடைச்சவங்க தான் இயேசு குறித்து வெளிப்பாட்டை ஃபுல்லா பேசுவாங்க, ஃபுல்லா புரிஞ்சுக்குவாங்க, ஃபுல்லா பேசுவாங்க. அந்த இயேசு குறித்த வெளிப்பாட்டை கிருபையை சார்ந்தவர்கள் தான் பெற்றுக்கொள்வாங்க. அவங்க கிருபையிலேயே மக்களை நடத்துவாங்க. இயேசு குறித்த காரியத்தையே போதிப்பாங்க. அது போதிக்க 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 மக்களுக்குள்ள ஒரு விடுதலை, பரிசுத்தம் அங்க உண்டாகி கொண்டே இருக்கும். எத்தனை சொன்னதை விளங்கிட்டீங்க? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிச்சு. அப்ப கிருபையை சார்ந்தவர்களுக்கு தான் இயேசுவை குறித்த வெளிச்சம், இயேசுவை குறித்த வெளிப்பாடு, தீர்க்கதரிசனம் ஃபுல்ஃபில்லிங்கை குறித்த வெளிப்பாடு, கிருபையை வெளிப்பாடாய் பெற்றுக்கொண்டவர்களுக்கு தான் அந்த வெளிச்சம் இருக்கும், அந்த வெளிப்பாடு இருக்கும். ஆமென். ஒருவருக்கு பிரமாணம் இருக்கிற வரைக்கும் அதை முக்காடு என்று பவுல் சொல்லுகிறார். அந்த முக்காடு அவர்கள் இருதயத்தில் இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். அந்த முக்காடு எடுபட்டு போகும்போது அவர்கள் மனது கிறிஸ்துவிடத்தில் திரும்பும் என்று பவுல் சொல்லுகிறார். ஆகவே பிரமாணத்தில் இருக்கிறவங்க இருதயத்தில் பிரமாணம் என்ற முக்காடு இருக்கிற வரைக்கும் அவர்கள் இயேசுவை பார்க்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வா வா வா, இங்க நீ வா வா, நீதான் வா, சீக்கிரம் வா வா. இவ்வளோ பார்த்தீங்களா? இப்படி வா, இப்படி இவ்வளோ பார்க்குறீங்களா? சொல்லுங்க, பார்க்குறான்னு சொல்லுங்க. இவ்வளோ பார்க்குறீங்களா? இவன் முகத்தை பார்க்குறீங்களா? யாராவது முகத்தை பார்க்குறீங்களா? பார்க்கல. போமா,
என் முகத்தை பாக்குறீங்களா? இப்ப பாக்குறீங்களா? இந்த முக்காடு இருதயத்தில் இருக்கா? இந்த முக்காடு எடுபட்டாதான் கிறிஸ்துவ பார்க்க முடியுமா? இன்னைக்கு பிரமாணத்துல இருக்கவங்க கிறிஸ்துவ பார்க்க முடியாதுங்க. அவங்க கிறிஸ்துவ பேச முடியாதுங்க. அவங்க கிறிஸ்துவின் வெளிச்சத்தை மக்களுக்கு கொடுக்கவே முடியவே முடியாது. ஏனென்றால் உள்ள முக்காடு இருக்க. அப்பேற்பட்ட சபைக்குள்ள இருக்கிறவங்க பரிதாபத்துக்குரியவர்கள், பாவம். நீங்களோ பாக்கியவான்கள், நீங்களோ ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். கர்த்தர் கிருபையை குறித்த வெளிச்சத்துக்குள்ளே என்னையும் நம்மையும் கிருபையாய் நடத்தி வருகிறார். ஆமென். கிருபை குறித்த ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு எடுங்க 1ஆம் அதிகாரம், முக்கியமான வசனம். 1 பேதுரு 1. பேதுரு 1 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 பேதுரு 1:13 வாசிங்க. 1 2 3 வாசிங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். இந்த மொழிபெயர்ப்பு சரியல்ல. ஆனா மூல பாஷையில இப்படிப்பட்ட வார்த்தை கிடையாது. மூல பாஷையில் இருக்கிற அர்த்தத்தை உங்களுக்கு நான் தருகிறேன். இங்க எப்படி இருக்குன்னா, இயேசு வெளிப்படும் போது அப்ப அவர் வருகை குறித்து இருக்கிற மாதிரி இங்க இருக்கு. அது மூல பாஷையில இல்லை. எப்படி இருக்கிறது? இயேசுவை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். கரங்களை தட்டி எத்தனை மணி சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்க? இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு வரும்போது அதன் மேல் உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். அப்ப கிருபை யாருக்கு தான் கொடுக்கப்படும்? இயேசுவை குறித்த வெளிப்பாடு உள்ளவங்களுக்கு தான் கிருபை. நான் வாஸ்து ஜாப் பண்ண போறேன், அழுது ஜாப் பண்ண போறேன், கண்ணீர் விட்டு ஜாப் பண்ண போறேன். ஐயா கிருபை 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 வராது. கிருபை தாழ்மையுள்ளவர்களுக்கு தான் கிருபை கொடுப்பார். அதுல முக்கியம் இயேசு குறித்த வெளிப்பாடு வர்றவங்களுக்கு கிருபை கொடுக்கும். அந்த கிருபையின் மேலதான் நீங்க பூரண நம்பிக்கையா இருக்கணுமா? அப்ப எதன் மேல நீங்க பூரண நம்பிக்கையா இருக்கணும்னு கேட்பேன். கிருபையிலதான் நான் பூர்ண நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொல்லணும். எதன் மேல நீங்க பூர்ண நம்பிக்கையா இருக்கணும்? நல்லா சத்தம் போட்டு சொல்லுங்க, சாத்தா கேட்கட்டும். எதன் மேல நம்ம பூர்ண நம்பிக்கையா இருக்கணும்? நான் செய்கிறதா? இயேசு செஞ்சு முடிச்சதா? ஹல்லேலூயா. நோவா சொன்னதை மறுபடியும் ஞாபகத்துக்கு கொண்டு வர. சுத்தமான மிருகம், சுத்தமான பறவை. ஏசியார் பிதாவை போல அப்படியே பரிசுத்தம். பிதாவுக்குள் இருக்கிற தன்மை முழுவதையும், பிதாவுக்குள் இருக்கிற ஹோலினஸ், பிதாவுக்குள் இருக்கிற எல்லாவற்றையும் தம்முடைய குமாரனுக்குள் வச்சுதான் இந்த பூமிக்கு மாம்சத்துல ரத்தத்துல வெளிப்படுத்தினார். அவர் ஆவியின்படி தேவகுமாரன், மாம்சத்தின்படி யோசேப்பின் குமாரன். ஆவியின்படி தேவகுமாரன், மாம்சத்தின்படி மனுஷகுமாரன். இன்னும் புரியும்படி சொன்னா, ஆவியின்படி தேவகுமாரன், மாம்சத்தின்படி யோசேப்பின் குமாரன். அப்ப தேவனுடைய பரிசுத்தம் எல்லாம் அந்த குமாரனுக்குள்ள வச்சார். இந்த பூமியில வாழ்ந்த போது அவருக்கு ஒண்ணு தெரியும், நான் பழுதற்ற பலி. பிரமாணம் சொல்லுது, பலியை குறித்த காரியம் சொல்லுகிறது, நான் பழுதற்ற பலியா சிலுவைக்கு போனோம். நான் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியா, காணிக்கையா என்னை ஒப்பு கொடுக்கணும் என்று இயேசுவுக்கு தெரியும். ஆகவேதான் இயேசு சுகந்த வாசனையான காணிக்கையாக, பலியாக தன்னை ஒப்பு கொடுத்த போது சுகந்த வாசனையை பரலோகத்தின் தேவன் என்ன செய்தார்? முகர்ந்தார்.
கரத்தை உயர்த்தி, கரத்தை உயர்த்தி. Amen. Praise the Lord. கீபோர்ட் போடுறவங்க, பாடுறவங்க எல்லாம் தயவு செய்து மேல வாங்க. நான் உங்கள் மேல ஆசீர்வாதத்தை நான் டெக்ளரேஷன் பண்ண போறேன். உங்கள் மேல் ஜீவனை, தொடர்ந்து சிலுவையை குறித்து, பலியை குறித்து 3வது வாரமா செய்தி கேட்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாள்ல உங்கள் எல்லா ஏரியாவிலும் பலியான இயேசுவுக்குள்ளே பரிசுத்தம், பலியான இயேசுவுக்குள்ளே வெற்றி, பலியான இயேசுவுக்குள்ளே சுதந்திரம், பலியான இயேசுவின் அந்த பலனாலே நான் முன்னேறுவது, வளர்வது, உயர்வது, இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் உங்கள் மேலே இது பேசுகிற நேரம், ப்ரொக்ளமேஷன் பண்ணுகிற நேரம். உங்கள் விருப்பத்தை போல் மனதில் வைத்து நன்றி சொல்லிக் கொண்டிருங்க. உங்கள் எதிர்பார்ப்பு, நீங்கள் காத்திருக்கிற காரியம் உங்களுக்கு ஜீவ விருட்சம் போல வரப்போகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, பலியான இயேசுவுக்குள்ளே நீ காத்திருக்கிற காரியத்தை பிதாவிடத்திலிருந்து ஜீவ விருட்சம் போல பெற்றுக் கொள்ளுகிற நாட்கள் இனி தூரத்தில் அல்ல, இனி தூரத்தில் அல்ல. அது உனக்கு ஆச்சரியமான விதத்தில் நீ இருக்கிற இடத்தை வந்து சேரப்போகிறது. உன்னை தேடி நன்மை வரப்போகிறது. ஆச்சரியமான விதத்தில் பலியான இயேசுவின் சத்தியத்துக்குள்ளே கர்த்தர் உன்னை, இந்த சத்தியத்தை புரிந்து அந்த பலிக்கு நன்றி சொல்ல, அந்த இரத்தத்துக்கு நன்றி சொல்ல, பிற்கப்பட்ட சரீரத்துக்கு நன்றி சொல்ல 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 உன் வாழ்விலே இதுவரை நடக்காத காரியம் நடக்க போகிறது. அனுகூலமான காரியங்கள் இனி தேவனிடத்திலிருந்து பலியான இயேசுவுக்குள்ளே கர்த்தர் உனக்கு தரத்தி வரப்படுகிறார். நீதியின் பலன் லாபம். கரத்தை உயர்த்தி நீதியின் பலன் சொல்லுவேன். நீங்க லாபம் சொல்லணும். நீதியின் பலன், நீதியின் பலன், நீதியின் பலன், நீதியின் பலன் சொல்லுவேன். சரீரத்துக்கு லாபம் சொல்லணும். நீதியின் பலன் சரீரத்துக்கு லாபம், நீதியின் பலன் பொருளாதாரத்துக்கு லாபம், நீதியின் பலன் பிள்ளைகளுக்கு படிப்புல அறிவில லாபம், நீதியின் பலனுடைய பொருளாதாரத்தில் வேலையில தொழில லாபம். நீதியின் பலன் எனக்கு கீர்த்தியாக, புகழ்ச்சியாக அவருடைய வார்த்தைக்குள்ளே எனக்கு லாபமாய் வந்திருக்கிறது. அது வெளிப்படுகிறது. கொரமாகாஷி ஹலாகாஷி கொரே ஹலாகாஷி கொரபலகாஷி கலகரபா. உங்கள் குடும்பத்திலே சமாதானம் என்ற லாபத்தை தேவன் கட்டளையிடுகிறார். உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிற லாபத்தை, உங்கள் பிள்ளைகளில் சமாதானம் பெரிதாயிருக்கிற லாபத்தை தேவன் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் இப்போது கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆழத்தின் ஊற்றுகள் திறக்கப்படுகிறதை பேசுகிறேன். வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுகிறதை பேசுகிறேன். அனுகூலமான கதவுகள் திறக்கப்படுகிறதை பேசுகிறேன். இரும்பு கதவு தானாய் திறக்கிறதை பேசுகிறேன். உன் சரீரத்தின் மேல பலனை, ஆரோக்கியத்தை, சுகத்தை, சுக வாழ்வை பேசுகிறேன். உன் எல்லை முழுவதும் தேவனுடைய பிரசன்னத்தை பேசுகிறேன். உன்னை சுற்றிலும் அக்கினிமயமான கற்களே நடுவே ஐயா, உன்னை சுற்றிலும் தேவன் மகிமையாய் இருக்கிறதை, உனக்குள்ளே தேவன் எழுந்தருளுகிறதை, உன்னை தொடுகிற கர்த்தருடைய கண்மணியை தொட்டிருக்கிறதை நீதியின் பலனாக பலியான இயேசுவுக்குள்ளே சகோதரனே, சகோதரியே, உன்மேலே நான் பிரகடனப்படுத்துகிறேன், பிரகடனப்படுத்துகிறேன், பிரகடனப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. குரபலரலகசிகல குரபபலரலகரப குரபபபபபலகசிகல குரபபபலரலப. ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ. பாடுற பிள்ளைகளா வந்தாங்களே, எங்க பாடுற பிள்ளைகளா? பாடுற பிள்ளைகளா எங்க? ஓகே, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? சத்தம் பார்த்தா ரெடின்னு சொல்லுங்க. ரெடி? ஆர் யூ ரெடி? எஸ். ஆர் யூ ரெடின்னு கேட்பேன். நீங்க எஸ் அப்படி சொல்லுங்க. சத்தம் போட்டு சொல்லுங்க. ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி டு ரிசீவ் தி blessing? எஸ்.
அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ரெடியா? கிருபை பெற்றுக்கொள்ள ரெடியா? சுகத்தை பெற்றுக்கொள்ள ரெடியா? காவலக சங்கலகு ரபபபலக சிகரபு. தேவதூதர்கள் நமக்காய் கடந்து போயிருக்கிறார்கள். தேவதூதர்கள் இந்த சத்தத்தை கேட்டு, இந்த ஆசீர்வாதத்தை கேட்டு, அதை உங்களுக்கு பொருளாக்க, நிஜமாக்க தேவனால் அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள். வருகிற நாட்கள் உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிற நாட்கள். வருகிற நாட்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் ஆசீர்வாதங்கள், சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதம் இயேசு பலிக்குள்ளே உனக்கு அற்புதமாய் பிறக்கிற நாட்கள், manifestation நாட்கள். The day of glory manifestation, the day of fulfilling the word is manifestation. பிள்ளை பிறந்த சந்தோஷத்திலே உபத்திரவத்தை இனி நினையாத நாட்கள், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற நாட்கள். இனி நீ புலம்பல் கிடையாது, இனி நஷ்டம் கிடையாது. உனக்கு நீதியின் பலன், உனக்கு நீதியின் பலன், எனக்கு நீதியின் பலன், நமக்கு நீதியின் பலன், நீதியின் பலன், நீதியின் பலன், நீதியின் பலன், நீதியின் பலன், நீதியின் பலன். எல்லாம் எல்லாம் எந்திரிச்சு, எல்லாம் எந்திரிச்சு, எல்லாம் எந்திரிச்சு சொல்லுங்க. ஒரு ராம எல்லா கரத்தை உயர்த்தி எல்லா கரத்தை உயர்த்தி எல்லா கர்த்தரை சோத்திரம் பண்ணு. நீதியின் பலனுக்காக சோத்திரம் பண்ணு. அவருடைய ரட்சிப்புக்காக சோத்திரம், அவருடைய விடுதலைக்காக சோத்திரம், அவருடைய மகத்துவத்துக்காக சோத்திரம், அவருடைய மகிமைக்காக சோத்திரம். டாடியை தம்முடைய பிள்ளைகள் மேல உங்களுடைய கிருபை, கிருபை, இயேசுவை குறித்த வெளிச்சம், இயேசுவை குறித்த ரெவலேஷன், இயேசு குறித்த வெளிப்பாடு எல்லாவற்றையும் எங்கள் மக்கள் மேல நான் பேசுறேன் ஐயா. காபா சங்கலா குராபா பாபாலா காஷிபாலா கராபா. ஆசீர்வதிக்கிறேன், 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 ஆசீர்வதிக்கிறேன். Glory, 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 glory. எல்லாரும் ஒரு கரத்தை உயர்த்துங்க, ஒரு கரத்தை உயர்த்து. வானம் பூமி ஒளிந்து வார்த்தை என்று மாறாது, வாழ்க்கை அழைத்து மாறைந்த சுவாசி என்ற நிலைப்பா. எல்லாம் உங்க கரத்தை இருதயத்துல வை. டாடி
இயேசு பலியானது சுகந்த வாசனையா நீங்க முகர்ந்துட்டு நோவா செலுத்தின காளை வெள்ளாட்டுக்கட பலியை முகர்ந்த போதே பூமியை சபிப்பதில்லைன்னு சொன்னீங்களே, நாங்க இந்த பூமியில உடைய பிள்ளைகள் இயேசுவின் பலிக்குள்ள நீங்க எப்படி எங்களை சபிக்க முடியும்? நீர் உடைய இயேசுவின் பலிக்குள்ள எங்களை ஆசீர்வதிக்க பரிசுத்தப்படுத்துறீங்க, மறுரூபப்படுத்துறீங்க, வெற்றியை தர்றீங்க, உயர்வை தர்றீங்க, விருத்தியை தர்றீங்க, கிருபையை தர்றீங்க. எல்லாவற்றையும் இயேசுவை குறித்த வெளிப்பாட்டுக்குள்ளே நாங்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு தேசம் அறிய, பல தேசங்கள் அறிய எங்களை கொண்டு வந்து விட்ட அந்த இடத்திற்காய் நன்றி சொல்றோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. சத்தம் போட்டு 3 ஆமென் சொல்லுங்க.